நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 9 படிக்கலாம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியையும் அதிலுள்ள எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதில் உள்ள எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியையும் அதை செய்வீர்களாக. அந்த வாசஸ்தலத்தை, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வீர்களாக என்று இவர் சீனாய் மலையில் இருக்கும் பொழுது மகிமையின் வந்தவரை மூடி அந்த 40 நாள் தேவன் அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். இந்த மாதிரியின் படியையே போன வாரம் பார்த்தோம். நம்ம எது முதலாவது கர்த்தர் விரலினால் எழுதப்பட்டது, இந்த வார்த்தைகள் எபிரேய மொழி எப்படி வந்தது என்று கொஞ்சம் ஆழமான தியானித்தோம் போன வாரம் தேவச்சனமே. இவர் மலை மேல 40 நாள் உபவாசம் தரிக்க சென்றிருக்கிறார் மோசே. கர்த்தர் மகிமை அவரை மூடிற்று. அந்த மகிமை மூடின உடனே கர்த்தர் ஒரு மாதிரியின்படியை, அதாவது ஒன்று இருக்கிறது, அதை பார்த்து அந்த மாதிரியின்படியையே நீ இந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த மாதிரி, அதாவது அதுக்கு நிழலாட்டமாக இந்த பூமியில செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நிஜம் எங்கே என்றால் பரலோகம், பிரதான ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய ஆலயம் பரலோகம். அந்த பரலோகம் மாதிரின்படியே இந்த பூமியில நீ ஒரு ஆலயத்தை, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும், அந்த பொருட்கள் எப்படி, சிலுவையின் வடிவம் இருக்கு பாருங்க, சிலுவையின் சிம்பல் இந்த வடிவத்தில் தான் அந்த பொருட்களை அந்த இடத்துல வைத்தார்கள். வலதுபுறத்துல மன்னா, இடதுபுறத்துல 7 பொன் குத்து விளக்கு, 7 பொன் குத்து விளக்கு வலதுபுறத்துல. இடதுபுறத்துல ஒரு மேஜை மேல மன்னா வைக்கப்பட்டிருந்தது. தேவச்சனமே, தலை என்பது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த தலையில, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு விடுவார்கள். ஸ்கிரீன் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 60 அடி அது உயரம். எழுதிக் கொள்ளுங்க. அந்த ஸ்கிரீனுடைய உயரம் 60 அடி. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக ஒரு ஸ்கிரீன் இருக்கும், 60 அடி. உதாரணம் சொல்லட்டுங்களா? இயேசுவானவர் மரித்த உடனே என்னென்ன நடந்தது? 27ஆம் அதிகாரம் மத்தேயு. கல்லறைகள் வெடிக்கப்பட்டதா? பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள். அதுக்கு அடுத்தது திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எங்கிருந்து எங்க கிழிக்கப்பட்டது தெரியுமா? அதாவது ஒரு மனிதன் கீழிருந்து தான் மேல வரைக்கும் கிழிக்க முடியும். ஒரு ஸ்கிரீன் இருக்கிறது, கீழிருந்து தான் மேல வரைக்கும் கிழிக்க முடியும். ஆனால் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ஸ்கிரீன் 2ஆக கிழிக்கப்பட்டதான் தேவச்சனம். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக இருந்த திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டது. எல்லாரும் வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மரணத்தின் மூலமாக, அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அதுக்கு அடையாளம், வேற ஒன்றுமே இல்லை. ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறை பிரவேசிப்பார். பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறை பிரவேசிப்பான். பிரவேசித்த உடனே சங்கிலிகளை கட்டுவான், இந்த பெல்களை கட்டுவார். சவுண்ட் கேட்டுனே இருக்கணும், இல்லை என்றால் மரித்து விட்டார் என்று அர்த்தம். கர்த்தர் அடிப்பார், மரித்து விடுவார். அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்ட மனிதர்களும் மரித்து விடுவார். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர் நீதி உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த மாதிரியின்படியே நீ ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் உரைத்தார். எங்க தெரியுமா உரைத்தார்? மோசே இடத்துல தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரம் பார்த்தோம், எபிரேயர் மொழி எழுத்து முதல் யார் எழுதினது? கர்த்தர் தேவன். முதல் ஹீப்ரு லாங்குவேஜ் யார் எழுதினது என்றால் கர்த்தர். ரெண்டு பலகை குறித்து நம்ம பார்த்தோமா? எவ்வளவு ஆழமான ஒரு ரகசியம் இருந்தது அதுக்குள்ள. ரெண்டு பலகை குறித்து வசனத்தோடு தியானித்து நம்ம பார்த்தோம். இல்லை நான் பார்க்கல என்றால் நீங்க போயிட்டு யூடியூப்ல இருக்குது, அது பாதிதான் இருக்குது, ரெக்கார்ட் ஆகல, அது பாதிதான் இருக்கிறது. அதை நீங்க பாருங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. சரி, படிங்க 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்லா கேளுங்க. இது சீனாய் மலையில் இருக்கிறார், பாசி பிரேயில் இருக்கிறார் 40 நாள் மோசே. கர்த்தர் மோசேயை பார்த்து, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. எப்படியா ஒரு காணிக்கை நீங்க எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ யாரிடத்துல தெரியுமா காணிக்கை வாங்கணும்? மனப்பூர்வமாய் உற்சாகம் உள்ளவன் இடத்துல மாத்திரம் தான் காணிக்கையை வாங்கணும். பெனாத்தின்னு முறுமுறுத்துன்னு காணிக்கை போட்டீங்கன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ காணிக்கை வாங்க சொல்கிறார். அப்ப என்னென்ன காணிக்கை வாங்க சொல்றாரு? என்னென்ன காணிக்கை நல்லா கேளுங்க. என்னென்ன காணிக்கை என்றால் முதலாவது பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். சரி, எவ்வளவு காணிக்கை வாங்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கணக்கு பார்த்துட்டு, இன்னைக்கு பொன், அந்த பொண்ணு எதற்கு அடியாலும், ஏன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு பொன்னை காணிக்கையாக கொடுக்க வேண்டும்? அது ஆழமான கொஞ்சம் ரகசியங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேளையில. எத்தனை காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்றால், முதலாவது பொன், வெள்ளி, வெண்கலம், இளநீல நூலும், இரத்தாம்பர நூலும், சிவப்பு நூலும், மெல்லிய பஞ்சு நூலும், வெள்ளாட்டை மயிரும், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும், தகசு தோலும், சீத்தி மரமும், விளக்கெண்ணையும், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும், கோமேத கற்களும், ரத்தினங்களுமே. எவ்வளவு? 16 காணிக்கை. இந்த 16 குறித்து தான் 16 வாரங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ரத்தினம் மார்பதக்கத்தில் இருக்கிற ரத்தின கற்கள் 12 பயங்கரமான ஆவிக்குரிய ரகசியங்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கற்கள் மார்பதக்கத்துல எவ்வளவு இருக்கு. நான் குழம்புறேன் இதை வந்து தியானிக்கும் பொழுது குழம்புறேன், எங்கெங்கோ தியானிக்கிறேன், எப்படியெல்லாம் போய் தியானிக்கிறேன், எங்கெங்கோ ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரை இப்படி கிடைக்காத இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஒரு வழியாய் போனாக்க வேற வழியாய் ஆண்டவர் வந்து ஒரு கொடியை போல கொண்டு போகிறார். இல்ல தெளிவா கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்துல. நாங்க சொன்னீங்களா, பைபிள் காலேஜா இருந்தால் உங்களை 8 மணி நேரம் அமர வைத்து ஒரு டாபிக்கை எடுத்து காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களை 6 அமர உட்கார வைத்து அது உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தலாம். சபை ஒரு 2 மணி நேரம், அவ்வளவுதான். வார்த்தை ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு 50 நிமிஷம் 3/4 மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த வார்த்தை உங்களுக்கு உங்க சிந்தனையில உட்காரணும். இந்த வார்த்தை உங்க சிந்தனைக்குள்ள ஏறணும். எப்படி கொடுக்கணும்? அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் தேவச்சனமே. அதுக்காக பிரயாசப்படுகிறோம். ஏதோ ஏனா தானுமா நீங்க எங்க வேண்டாலும் யூடியூப்ல தேடுங்க. நாங்க கொடுக்கிற வார்த்தை யூடியூப்ல எங்க வேண்டாலும் தேடுங்க, கிடைக்காது. 1-2 கிடைக்கலாம், ஒரு டாபிக் 2 டாபிக் கிடைக்கலாம், ஆனா எல்லா டாபிக்கும் கிடைக்காது.
போன வாரம் கொடுத்த டாபிக்கை நீங்க யூடியூப்ல எங்காவது போய் சர்ச் பண்ணி பாருங்க. எந்த யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்காது. ஏதோ பைபிள் காலேஜில் ஏதோ ஒரு டீச்சிங்ல ஏதோ ஒரு மொழியில் ஒட்டிட்டு இருக்கும். அவங்க எடுத்துட்டு வந்து அப்படி கொடுப்பாங்க. தேவச்சனமே, ஆழமான ரகசியங்கள், ஆழமான ரகசியம் என்னுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, மலை மேல இருந்து கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளை காணிக்கை கொண்டு வரணும். என்னென்ன கொண்டு வரணும்? இந்த பொருட்களை கொண்டு வர வேண்டும். முதலாவது ஆண்டவர் எதை கேட்கிறார்? பொன். கன்னடால சின்னா, சின்னா. இங்கிலீஷ்ல கோல்டு. கோல்டு இருக்குங்களா? இருக்கு. கோல்டு இங்கிலீஷ்ல கோல்டு. பொன். ஆண்டவர் பொன்னை கொண்டு வர வைக்கிறார். முதலாவது அவரிடத்துல சொல்ல வேண்டிய காரியம், மோசே நீ சொல்ல வேண்டிய காரியம், என் ஜனத்திடத்துல முதலாவது கோல்டை காணிக்கையாய் வாங்கு, பொன்னை காணிக்கையாய் வாங்கு. உற்சாகமாய் அந்த காணிக்கையை கொண்டு வர வேண்டும். உற்சாகத்துடனே ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும்? அதற்கு முதலாவது கர்த்தர் பொன்னை காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவச்சனம் பாருங்க, சில சொப்பனங்களை குறித்து உங்களிடத்துல நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். சில சொப்பனங்களுடைய ஆழமான அர்த்தங்களை குறித்து கொஞ்சம் தான், அதிகமாக நான் பேசல. அதுக்குன்னு எனக்கு இந்த சொப்பனம் வந்தது, ஏன் நான் எப்படி இருப்பேன், இந்த சொப்பனத்தை அர்த்தம் என்ன, லாஸ்ட்ல கேளுங்க. முடிந்தவளுக்கு நான் விவரிக்கிறேன். மெசேஜில் விவரிக்க முடியாது, லாஸ்ட்ல நீங்க கேளுங்க. அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவரிக்கலாம். சரிங்களா? சரி, நல்லா பாருங்க. ஒரு காகம், ஒரு காகம், காகம் புரியலீங்களா? காக்கா, இப்ப புரியுதுங்களா? ஒரு காகம் ஒரு சொப்பனத்துல, தரிசனம் இல்லை, ஒரு சொப்பனம். சரிங்க, தரிசனமா கூட எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்காவது காகம் வந்திருக்கிறதா? உங்களுடைய கனவுலும் சரி, ஒரு சொப்பனத்திலும் சரி, யாருக்காவது வந்திருக்கிறதா? சரி, சிலதெல்லாம் வசனத்தின் ஆதாரத்திலிருந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். வசன அடிப்படையிலிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஒரு காகத்தை, அதாவது நோவா வெளியே விட்டார். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த, அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும், ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அது போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. ஒரு காகம் நோவா வெளியே விட்டார், அது போகிறதும் வருகிறதுமாய் இருக்கிறது. நீங்க நல்லா யோசிங்க. இனி வருகிற நாட்களில் காகம் யாருக்காவது சொப்பனத்திலோ தரிசனத்திலோ நீங்கள் பார்த்தால் காகம் வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா இந்த சின்ன சின்னதுக்கெல்லாம் நீங்க அர்த்தம் தெரிந்து கொண்டால்தான் அந்த கோல்டு, அந்த பொன், அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பொன் எதற்கு அடையாளம், கர்த்தர் இந்த இடத்துல எதுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவச்சனம் அப்படி இருக்கும் பொழுது காகம் எதற்கு அடையாளம் என்றால், கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கிறது இல்லையா? காகத்தை நோவா வெளியே விட்டார், அது எப்படியா? போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அது எப்படி போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது? கொஸ்டின் இருக்கிறது, ஆன்சர் இல்லையே. எடுத்துக்கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 1:7. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கு உலாவி. பாருங்க,
இந்த இடத்துல நோவா ஒரு காகத்தை வெளியே விடுகிறார். அது பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. அப்போ காகத்தை நாங்கள் இப்படிதான் அடையாளப்படுத்துவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு சொப்பனத்திலேயோ இல்ல நீங்க ஜெபிக்கும் பொழுதோ இல்ல சில நேரத்திலேயே காகத்தை நீங்கள் தரிசனமாகவோ நீங்க சொப்பனத்தின் மூலமாக பார்த்தால் அதுக்கு எது அடையாளம் என்றால் சாத்தான் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் உங்களுடைய குடும்பத்தின் நடுவிலே. புரியுதுங்களா உங்களுக்கு? சாத்தான் உங்களுடைய குடும்பத்துல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இது நீங்க விலகிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். முதல் 2வது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் யாரா உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் இப்போ உங்களுக்கு ஒரு சொப்பனத்துல ஒரு தரிசனத்துல ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கம் வருது. இப்ப ஏசாப்பா யூத ராஜ சிங்கம் கூட சொல்றோம். நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? வசனத்துல இருக்குது ஆன்சர். இந்த வசனத்துல இருக்குது ஆன்சர். இப்போ ஒரு சிங்கத்தை நீங்க தரிசனம் இப்போ நம்ம சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிருக்கிறோம். சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிருக்கிறோம். பிசாசானவன் எப்படின்னாக்கா அவன் ஒளியின் தூதன். அவன் ஒளியின் தூதன். சிங்கம் போல வந்து கூட நம்மளை ஏமாத்துவான். சிலருக்கு சிங்கம் தரிசனமாய் வந்திருக்கும். ஜெபிக்கும் போது சிங்கம் தரிசனமாய் வந்திருக்கும். அது பரலோகத்தில் இருந்தா இல்ல பாதாளத்திலிருந்து வந்திருக்குமா நீங்க நினைக்கிறீங்க? சிங்கம் படிக்கலாம், வசனத்தை படிக்கலாம். இது நீங்க உணர வேண்டும். நீங்க உணர வேண்டும். கொஞ்சம் நீங்க தடுமாறினீர்கள் என்றால் வஞ்சிக்கப்படுவீர்கள். கொஞ்சம் நீங்க தடுமாறுவீர்கள் என்றால், நான் மெயின் மாத்திரம் தான் எடுத்துன்னு பேசுறேன். எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது. எது வேணுமோ அது மாத்திரம் தான் நான் உங்கள் நடுவில் பேசியிருக்கேன். உங்களுக்கு சிங்கம் ஒரு தரிசனமாய் வருகிறது. வந்த உடனே இது பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறதா இது பாதாளத்திலிருந்து வந்திருக்கிறதா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பூமியிலிருந்து இல்ல நான் தான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கும் பொழுது இது ஏசாப்பா அனுப்பினாரா இந்த சிங்கத்தை இல்ல பிசாசு அனுப்பியிருக்கிறான் சொல்லிட்டு இங்க ஏசாப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் யூத ராஜ சிங்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 நினைக்கிறேன். அவர் 5:5 நினைக்கிற வெளிப்படுத்தின விசேஷம். அவர் யூத ராஜ சிங்கம். ஏசாப்பா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல பிசாசை பத்தி சொல்லி இருக்கிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பிசாசு ஒரு சிங்கம் போல வருவான் என்று சொல்லி இருக்குது. இதை நீங்க எப்படி பாப்பீங்க? இது ஏசாப்பா இருக்கிறாரா இது பிசாசு வந்திருக்கிறானா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் எப்படி தெரியும்? இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி நின்னுச்சு, எப்படி தெரியும்? இல்ல பாதி வந்தா சான்ஸ் நீங்க புரியல. வசனத்தை பாருங்க. நீங்க அந்த வசனத்தை தியானிக்கலாம். கீழே வசனத்தை தியானிங்க. இதுதான் நம்ம ஏமாந்து போறது. படிங்க. தெளிந்த புத்தி. இங்க சொல்லும் போதே சொல்றாரு வசனத்தை நல்லா கேளுங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க. பாத்தீங்களா? விழித்திருங்க. ஏனக்கா பிசாசானவன் எவனோ எவனை விழுங்கலாமோ என்று எவனை விழுங்கலாமோ என்று விழுங்குறது என்ன தெரியுமா? முழுங்குறது. இப்போ ஒரு சாப்பாட்டை எடுத்து சாப்பாட்டில் ஒரு லெக் பீஸ் கறி எடுத்து நல்லா கடிக்கிறோம். ஆனா கடிக்காத அப்படியே லெக் பீஸ் எடுத்து முழுங்குறது, பல்லுல படாத. புரியுதுங்களா? மெல்றதுக்கும் விழுங்குறதுக்கும் இதுதான் வித்தியாசம். புரியலீங்களா உங்களுக்கு? சிங்கம் கடிச்சு சாப்பிடுமா இல்ல விழுங்கி சாப்பிடுமா? கடிச்சு சாப்பிடும். இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா உங்களுக்கு? கல்வாரி சிலுவையில் அவனுடைய பற்கள் எல்லாம் கர்த்தர் பிடுங்கி விட்டார். இந்த இடத்துல அவனுக்கு பற்கள் இல்லை,
விழித்திருங்கன்னு சொல்றாரு, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கன்னு சொல்றாரு. பற்களில எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். சிங்கம் என்னைக்குமே யாரையும் விழுங்காது, விழுங்கி போகாது. அது கடிச்சு கொதறி சாப்பிடும். அதுதான் அதனுடைய தன்மை. அப்ப நீங்க பாருங்க, சிங்கம் நிற்கும் பொழுது அதுக்கு பற்கள் இருந்தால் அது யூத ராஜ சிங்கம். பற்கள் இல்லை என்றால் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான் என்றால் இல்ல, இது பிசாசம். நான் சொல்ல வசனம் இருக்கிறது, எவனும் விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். கடிக்கலாமோ இல்ல, விழுங்கலாமோ. சிங்கத்துடைய தன்மை என்ன தெரியுமா? கடிக்கும், கழுத்தை முதல்ல பிடிக்கும், பிடிச்சு தன்னோட பற்களால் கடித்து அதுக்கடுத்துதான் அதை மெல்லி சாப்பிடும். ஆனா பிசாசானவன் அவன் ஒளியின் தூதர் வேஷத்தை தரித்து கொண்டு ஜனங்களை விழுங்குகிறான். தேவ ஜனங்கள், அப்ப நீங்க ஒரு தரிசனத்துல தெளிவா இருக்கணும். ஒரு சிங்கம் வரும்பொழுது அது கர்ஜிக்கிறதா, அது கர்ஜிக்கும் பொழுது அது பற்களை பாருங்க, இது யூத ராஜசிங்கம் என்னை தேடி வந்திருக்கிறார். இல்ல, அது பற்கள் இல்லாத, பற்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறதா, கல்வாரி சிலுவையில, அது சாத்தான். தரிசனத்தில் நீங்க உணர வேண்டும். அப்படி வந்தால் உங்களை வஞ்சிக்கிறது என்ற அர்த்தம். வசனம் அங்கே இருக்கிறது, விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் அந்த நேரத்தில் இருந்து புரிதுங்களா? சொப்பனத்தில் வந்தா அதுக்கு அடுத்தது பாருங்க, ஏசாயா 57:20. கடல் எத்தனை பேர் தரிசனமா பார்த்திருக்கீங்க? சமுத்திரம் இல்ல கேட்டுங்க. சமுத்திரம் நம்ம பார்த்திருக்கியா? சமுத்திரம் யாரு பார்த்திருக்கீங்க தரிசனமா? சமுத்திரம் நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு அடையாளம் சொல்றீங்க? நீர், அதாவது தண்ணீர், அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். சமுத்திரம் யாருக்கு அடையாளம் தெரியுமா? சமுத்திரம் யாருக்கு அடையாளம் தெரியுமா? வசனம் இருக்குது பாருங்க, 57:20. துன்மார்க்கரோ, அதை லைட் பண்ணிக்கங்க. துன்மார்க்கரோ பாத்தீங்களா? அப்போ கடல், அந்த சமுத்திரம் உங்களுக்கு தரிசனமாய் வந்தால் உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கர்கள் எழும்பியிருக்கிறார்கள். வசன ஆதாரத்திலிருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். வசன ஆதாரத்திலிருந்து சமுத்திரம் ஒரு தரிசனமாக, ஒரு கடல் ஒரு தரிசனமாக. தண்ணீர் அல்ல, தண்ணீர் வேற, கடல் வேற. நீங்க உணருங்க, தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சமுத்திரம் எதுக்கு அடையாளம் என்றால் துன்மார்க்கருக்கு அடையாளம். ஒரு மீன் எனக்கு சொப்பனத்துல பார்த்த, தரிசனத்துல பார்த்தேன் என்றால் அறுவடை. அந்த இடத்திலிருந்து ஜனங்களை, ஆத்துமாக்களை நீ சபைக்கு சேர்க்க வேண்டும். ஆத்துமாக்கள், மீன் என்பது ஆத்துமாக்கள். சமுத்திரம் எதுக்கு அடையாளம்? அது படிச்சிருங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜனங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. பாத்தீங்களா? சேத்தையும் அழுக்கையும் ஒதுக்குகிறது தெய்வச்சா. அப்போ ஒரு கடலை, ஒரு சமுத்திரத்தை நீங்க தரிசனமாய் நீங்க சொப்பனத்திலே பார்த்தாலோ துன்மார்க்கர் எழும்பியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். சரி, இன்னும் விளங்கலீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். பின்பு எல்லாம் கேளுங்க, புதிய வானத்தையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியையும் ஒழிந்து போயின. பாத்தீங்களா? சமுத்திரம் எதுக்கு அடையாளம்? சமுத்திரம் எதுக்கு அடையாளம்?
துன்மார்க்கர். அப்போ இந்த இடத்துல புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கும் பொழுது கர்த்தர் சமுத்திரம் என்ன ஆச்சா? இல்லாமல் போயிடுச்சான். அப்போ பூமி மேல ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள் இருக்க மாட்டாங்க, அவர்கள் எல்லாம் அழிந்து போயிடுவாங்க. நீதிமான்கள் மாத்திரம்தான் நிலைத்து நிற்பார்கள். தேவச்சனமே, புரியுதுங்களா உங்களுக்கு? சமுத்திரம் வந்து அது அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சா பார்த்துக்கொள்ளுங்க. துன்மார்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்க கிரியைகள் அழிந்து போயிற்று. இதுதான், இப்படிதான் நாங்கள் தரிசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தும். விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். அதுக்கு அடுத்தது நீங்க எழுதி கொள்ளுங்க, நேரம் இல்லை, 11 மணி ஆச்சு, நேரம் இல்லை. சங்கீதம் 22:12, சங்கீதம் 22:16. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். ஒரு நாய் வந்தால், ஒரு சொப்பனத்தை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நாய் வீட்டுக்குள்ள உலாவினால் செய்வனை உங்க வீட்டுக்குள்ள போட்டு வைத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாய் ஒரு மனிதனை கடித்தால் அந்த செய்வனை உங்களுக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அந்த நாய் வாயை நீங்க கிழித்து போட்டால், அதை மிதித்து போட்டால், நீங்க அதை வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த செய்வன மந்திரத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு காளை, ஒரு மாட்டுக்கடா, ஒரு காளை உங்களுக்கு சொப்பனத்திலே ஒரு கனவுலே உங்களை தாக்க வந்தால் உங்களுக்கு செய்வனை என்று அர்த்தம். தேவச்சனமே, இதை நீங்க உணர வேண்டும். ஒரு மாட்டுக்கடா, காளை உங்களை நோக்கி பாய வந்தால் செய்வனை மந்திரம் என்று அர்த்தம். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது செத்து போனவங்க ஒரு முறை வரலாம், வசனம் இருக்கிறது. மத்திய 17ஆம் அதிகாரம் உங்களை தேற்ற அவங்களே 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 8 முறை அடிக்கடிக்கு உங்களுடைய சொப்பனத்தில் உங்க வீட்டுக்குள்ள உலாவிக் கொண்டே இருந்தால் இது செய்வனத்துக்கு அடையாளம். இது செய்வனத்துக்கு அடையாளம். உங்களுக்கு செய்வனை வைத்திருக்கிறார்கள். அப்போது உங்க வீட்டுக்குள்ள யாராவது உங்க குடும்பத்தில் ஒருவர் மரித்து இருக்கலாம். ஒரு முறை வந்தால் பரவாயில்ல, ஆனால் அடிக்கடிக்கு வராங்கனாக்கா சம்திங் ராங். அவங்க வரமாட்டாங்க, ஒரு முறை மாத்திரம் தேர்ச்சி விடுவார்கள். பைபிள் ஒரு முறை தான் சொல்லுது, 2 முறை எந்த இடத்துல பைபிள் நம்மளுக்கு குறிப்பிடப்படல. அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, பிரதேச இலைப்பாறுதல் அடைந்திருக்காங்க. ஆனால் செய்வின ஆவியை ஏவுதல் செய்து உங்க குடும்பத்துக்கு மரித்து போனவருடைய உருவத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த ஆவியை அனுப்பிவிடுகிறார். இந்த ஊரி கேட்கறதுக்கு போவாங்க, செத்து போனவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கேட்டுக்கிறீங்களா? சரி, ஒத்துறாங்க, நல்ல அப்போ கேட்டிருக்காங்க. அவங்க மேல செத்து போனவங்க வரமாட்டாங்க. சாமுவேலும் அப்படிதான் அந்த இடத்துல மரித்து சவுல் தன் ராஜபாரத்தை இழக்க போகிறார். பிசாசு அவன் மேல் அந்த குறி சொல்ற ஆவின் மேல அவனுக்கு நான் தான் சாமுவேல் என்று காண்பிக்கிறது. இதை வைத்து நிறைய ஊழியக்காரங்க தப்பா பிரசங்கித்து இருக்காங்க. செத்து போனவங்க யாரும் வரமாட்டாங்க, ஒரு முறை வந்தால் அவ்வளவுதான். ஏசப்பாவை தேற்ற அந்த மறுரூப மலையில மத்திய 17ஆம் அதிகாரத்தை நீங்க தியானித்து பாருங்க. மறுரூப மலையில ஒரு பக்கம் எலியாவும் ஒரு பக்கம் மோசேயும் நின்று அவரை தேற்றுவார்கள், அவ்வளவுதான். மறுபடியும் அவங்க வரல. அதுபோல ஒரு முறை உங்களை தேற்றுவார்கள், அவ்வளவுதான். மேலும் 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 செத்து பணம் வந்திருந்தா அது உங்களுக்கு செய்வினையை செய்து வைத்திருக்கிறார்கள். உங்க வீட்டுக்குள்ள உலாவுறாங்களா, உங்க வீட்டுக்குள்ள செய்வினையை செய்து வைத்திருக்கிறார்கள். இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருடைய கரத்தை பிடிக்கிறாங்களா, இது செய்வினத்துக்கு அடையாளம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சர்ப்பம் எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? பாம்புதான். எதுக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம் ஒண்ணு. அதுக்கு அப்புறம் வேற எதுக்கு அடையாளம்? யார் வஞ்சிக்கப்பட்டது? ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களா? யார் வஞ்சித்தது? அப்போ ஒரு சர்ப்பம் உங்க சொப்பனத்தில் வந்தால் வஞ்சிக்கப்படுகிறது என்று அர்த்தம் என்று நீங்கள் உணர வேண்டும். நேற்று அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிருந்தேன். ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஒரு தரிசனமாக நான் பார்க்குறேன். ஒரு பலிபிடம் மாதிரி ஒரு மேடு மாதிரி கட்டு இருக்கிறாங்க, கற்கல்ல ரவுண்டா கட்டிருக்காங்க.
அதுல வந்து இந்த காஞ்ச மரம் துளிர் இல்லை, காஞ்ச மரத்தை கொண்டு வந்து அந்த மத்தியில் வைத்திருக்கிறாங்க. அந்த மத்தியில ஒரு மனிதன் அந்த மரத்தை கட்டிப்பிடிக்கிறான். காய்ந்த அந்த மரத்தை கட்டிப்பிடிக்கிறான். ஒரு அனகொண்டா மலைப்பாம்பு மாதிரி இருக்குதுங்க. கருப்புறம் கொண்ட அந்த மலைப்பாம்பு என்ன செய்கிறது என்றால், வால்ல இருந்து அவன் கால் பகுதி கீழே இருந்து அந்த பலிபீடம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ரவுண்டா அந்த பலிபீடத்தை சுத்தினு, அதுக்கு அடுத்தது அப்படியே சுத்தி கொஞ்சம் இவ்வளவு தான் இருக்குது. அந்த மரம் கொம்பு இவ்வளவு தான் இருக்கிறது. சுற்றிலும் அப்படியே வாயை பிளந்து அப்படி அவனை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. மரத்தோடு சேர்த்து அவனை சாப்பிடுறான். காய்ந்த மரம் எதுக்கு தெரியுமா அடையாளம்? நம்முடைய வாழ்க்கை காய்ந்திருக்கிறது என்ற அடையாளம். ஒரு காய்ந்த மரம் நம்முடைய வாழ்க்கை காய்ந்திருக்கிறது. அப்போ உன்னை வஞ்சித்தது யார்? இந்த சர்ப்பத்தின் ஆவி உன்னை வஞ்சித்திருக்கிறது. தேவனுடைய ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்.